சிப்பி, மெதுவா சாப்பிடு. அம்மா வந்துட போறாங்க. இது நம்ம சீக்ரெட், ஓகேவா? நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்புறம் எனக்கு பிஸ்கட் தர மாட்டாங்க. நீயும் சமத்தா இருக்கணும், சரியா? இந்தா கடைசி பீஸ். இதையும் தின்னுட்டு மூஞ்சிய தொடச்சிக்கோ. அப்போதான் அம்மாக்கு டவுட் வராது. நாய்க்குட்டி பிஸ்கட்டை சாப்பிட்டுவிட்டு நன்றியோடு குழந்தையின் கன்னத்தை நாவால் நக்குகிறது. இப்போ அம்மா கூப்பிடுவாங்க. நான் காலி கிளாஸ் எடுத்துட்டு போய் சமத்தா நிக்கணும். நீ அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி தூங்குற மாதிரி நடி, சரியா? பாப்பா பால் குடிச்சு முடிச்சாச்சா? குடிச்சிட்டேன்மா. கிளாஸ்ல ஒரு சொட்டு கூட இல்ல பாருங்களேன். அடடா, இன்னைக்கு என்ன இவ்ளோ சீக்கிரம் குடிச்சு முடிச்சுட்ட? என் சமத்து குட்டிக்கு இன்னைக்கு ஒரு சாக்லேட் கன்பாம். அப்போது தரையில் படுத்திருந்த சிபி தெரியாமல் ஒரு பெரிய ஏப்பம் விடுகிறது. அம்மா சந்தேகமாக பார்க்கிறார். சிபி அவசரமாக வாய் துடைத்துக் கொண்டு வேறு பக்கம் பார்த்து சீலிங்கை வேடிக்கை பார்க்கிறது. ஏன் பாப்பா பால் குடிச்சது நீ அல்ல உன் ஃப்ரெண்டா? சிபி வாயில ஒயிட்டா ஏதோ ஒட்டிருக்கே. அது வந்துமா அவனுக்கு தெரியாம நான் குடிக்கும் போது என் மேல பட்டுச்சு. அது அவன் தொடக்க போனா. அவ்வளவுதாமா. பாப்பா மெதுவாக நழுவி அங்கிருந்து ஓட சிபி அவளுக்கு பின்னாடியே ஓடுகிறது. அம்மா 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா என்று சிரித்துக்கொண்டு துரத்துகிறார்.